எம்எட்ல நம்ம படிச்சோம்லப்பா எல்லா ரிசர்ச்சும் மெத்தடு அந்த கொஸ்டின் மெத்தட் கார்டு எடுக்கிறேன். எந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஓகேவா. அதில் மெத்தடு ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சு கேளு. அதில் வந்து கேளு அதில் தீசிஸ் வந்து எப்படி எழுதாம ஆர்டிகல் ரைட்டிங் எப்படி அப்புறம் இதில் வந்து ஐசிடி மூலமாக எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க ஐசிடியை வந்து எப்படி வந்து நம்ம ரிசர்ச்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ரிசர்ச்சுக்குன்னு ஒரு நியதி இருக்குல்ல, இதை தாண்டி நம்ம போகக்கூடாது சொல்லுவாங்க சிலர்லாம். அந்த எத்திக்ஸ் என்னென்னு பார்த்துக்கணும். இது செகண்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர் தான் நமக்கு வில்லங்கமே. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து தான் இருக்குது. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் பண்ண மட்டர் மொழியில் ஒரு பேசேஜ் கொடுத்துருவோம். அதை படித்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம சின்ன கிளாஸில் படிப்போம்ல பேசேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அது கூட பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து கம்யூனிகேஷன் ஒன்று வரும் பாரு, அதில் தான் நம்ம கொஞ்சம் அடி வாங்குவோம். இங்கிலீஷ் அதான் ஏதாவது 7 சாப்டர் நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலான்னு தெரியும் உட்காந்துட்டு. அடுத்து கம்யூனிகேஷன் 4வது சாப்டர். இதில் தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இந்த மாஸ் மீடியாவில் எப்படி இருக்குது. கம்யூனிகேஷன் எது தெரியுமா, குளிச்சிட்டு தான் விளையாட சொன்னாங்க. 3 பேருக்கு சோமா தாங்காது. ஒரு நாள் கீழே குளிக்க போடா. என்ன லூஸ் காம எம்ராய்டரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓரியன்டாக வரும். எப்படி வரும் தாயை நான் பண்ணுறேன். இந்த ஆல் இப்போ கேளு, சயின்டிஸ்ட், நோ போயட்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட், அப்படி 3 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஃபோர் ஆல் போயட்ஸ் ஆர் சயின்டிஸ்ட்னு கொடுத்துருவோம். இது வந்து நோ சம்முன்னு சொல்லி பார்க்கணும். நான் அமைச்சிருப்பேன் ஃபஸ்ட் சாப்டரில் ஒன்று அதில் பாரு இருக்கும். அதில் நான் இல்லைன்னா கம்யூனிகேஷன் பண்ணி நான் பார்க்குறேன். எனக்கு கம்யூனிகேஷன் மனசுக்குள்ளே நிற்கிது. ஆனால் நல்ல சாப்டர் இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து என்னென்னா இங்கிலீஷ் ஓரியன்ட் தான். எனக்கு இந்த மாதிரி வரலாம். நான் அதில் மிருந்தா நான் வச்சுக்கிறேன். உனக்கு ப்ரொஃபஸர் ஆகுதா இல்லையா? ஆகுது இல்லை. அப்போ நான் அதுலேருந்து இங்கே அடைக்கிது, இதுக்குள்ளே அடைக்கிது. விளாண்டுக்கண்டா கொஸ்டின் பேப்பரில் மெட்டீரியல் கூட நம்ம இருந்தால் எடுத்து அனுப்புகிறோம்ப்பா. நான் தான் 12 நேரம் கட்டி அதை படிச்சுட்டு இருக்கேன்ல. இந்த 6 மாதத்தில் உட்காந்து எப்படியாவது நெட்டாவது ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சாவே சொல்லியிருப்பாங்க. வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அடுத்த லெவலுக்கு நெட்டு போடல. இந்த வாட்டி போடல சுமதி, ஆனால் டிசம்பரில் போடலான்ட்டு இருக்கேன். இந்த 6 மாதம் தந்தை எல்லாம் ஜாம்பி. ஆமாம், அதுக்கு இதே தான். நான் தான் தைரியமாக பணம் கட்டினேன். இல்லை சும்மா பணம் கட்டுவேனா சுமதி? இது நானே முட்டாள்தனமாக வீட்டில் வந்து இந்த மாதிரி கிளாஸில் இருக்குன்னு தெரியாமல் விட்டுட்டோமேன்னு யோசிக்கிறேன். வீட்டில் வெத்தியா டிஆர்பி கொரோனா டைமில் உட்காந்து கிளாஸ் இருந்து பழஞ்சேன். அப்போ போய் நம்ம படிச்சுக்கலாம். எவ்வளோ முட்டாளாக இருந்ததுன்னு யோசிக்கிறேன். இப்போ ப்ரொஃபஸர் அகாடமியில் சேர்ந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கப்பா. ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டேன் சுமதி. அதுதான் சொல்கிறேன்ல, வேலைக்கு போனதுக்கு ஓரளவுக்கு அப்டேட்டாக இருந்தேன். பயப்படுறேன். வந்ததுமே அவர்கிட்ட பணத்தை கட்டுங்க, வேலை வேணும் போச்சு, எனக்கு எல்லாத்தையும் மாற்றி விடுங்க, எல்லா தோசையும் அப்படின்னு கேளுங்க. கும்பிடு, நானே இது கும்பிடல. ஆனால் அந்த அம்மா நினைப்பில் வந்துட்டு மனசு கும்பிடவே நினைச்சாச்சு. நாளைக்கு அம்மாவாசை அன்னைக்கு முதல் நாள் சண்டே உங்க பூஜைக்கு நான் வரப்போகிறேன். 5 அன்னைக்கு வரணும். பகலில் நடக்குது இல்லை சண்டே உங்க பூஜை. சரி வந்துடலாம். ஸ்கூல் தரணும். மேக்ஸுக்கு பயோதான் சொல்லிட்டேன். இல்லை எது வேணாலும் போய்க்கலாம் சந்தி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோ, அதில் மட்டும்தான் போக முடியும். இல்லைன்னா பேராமெடிக்கல் போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதில் போகலாம். பிஆருக்கு படிக்கலாம், ஜேஇ போகலாம். எதில்
போனோம் இதில் படித்தா அவன் பயாலஜி இல்லை இன்னொன்று கேளு இவன் இதில் படித்தாலும் கம்ப்யூட்டர் எல்லாமே படிக்கலான்ட்டாங்க கவர்மெண்ட்டில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட மட்டும் படிக்கிறாங்க இவங்க ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கலான்ட்டாங்க அதனால் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்காமல் இந்த செகண்ட் குரூப்பை எடுக்கிறது அதை எடுத்தாச்சு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு நாளைக்கு புத்தகம் வர சொல்லிட்டாங்க பெரியவங்க சின்னவங்களுக்கு நல்லா சொல்லிட்டாங்க எனக்கு வந்து வேலைக்காம கொடுத்து வெள்ளிக்காம எக்ஸாம் வேலைக்காம நம்ம கொடுப்பாங்க ஸ்கூலில் போய் அவங்க வரல தப்பு வருது நான் விளாண்டுக்கு நான் குளிச்சா நீங்க விளாடணும் தான் ஆசை இல்லை ஷீ விளாடுத்தா நீ குளிச்சுட்டாங்க வச்சுருந்தேன் காலையில சமைச்சு வைக்க முடியல சமைச்சு வச்சுட்டு வந்து மிஷினில் கொஞ்சம் படம் படிக்கலாம் சரி பயப்படாத அட்டெம்பெண்ட் 50-50 எடுத்தாலே பாஸ் பயப்படாது 50-50 மார்க் எடுத்தாலே போதும் இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது தெரியும்ல அதெல்லாம் கிடைக்காது இங்கிலீஷ் மீடியம் தான் போதும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுமதி தமிழ் கொஸ்டின் வரும் தமிழில் வரும் நெட்டுக்கு இங்கிலீஷில் வரும் ஆனால் ரொம்ப மினிப்பாக புக் பண்ணி ஆன்சர் நான் அமிச்சதே பார்த்துப்போ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் நான் எடுத்துக்கிறேன் அது நீங்கள் 5வது சாப்பிட்டேன் அதில் பார்த்தேன்னா ஃப்ராக்ஷனு டினாமினேட்டர் நியூமரேட்டர் இப்போ கூப்பிடுறியா சைட் ஒரு மழை வர மாதிரி மூடா போட்ட மாதிரி கேளு இதில் வந்து கேட்டேன்னா ஃப்ராக்ஷனு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல எக்ஸ் ஒய் பை இதுன்னு சொல்லி வச்சு கால்குலேட் பண்ணுவோம்ல டைமு நம்ம டிஎன்பிசி படித்தோம் பாரு அந்த மேக்ஸு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன் உனக்கு தெரியும் இல்லை பாதி பர்சன்டேஜ் அதாவது வந்து 50% 100% எவ்வளோ அப்போ இத்தனை ஆள் போனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ 15 பேர் இந்த வேலை பார்த்தாங்கன்னா அவங்க 50%ல் அவங்க 15 பேர் தான் வேலை பார்த்தாங்க இல்லை கீழே கவரில் தான் அந்த மாதிரி கேள்வி அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உனக்கு தெரியும் ப்ராஃபிட்னா என்ன ஃபார்முலா பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஆட் பண்ணணும் லாஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் 100% 100 வந்து மைனஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கணும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அது வட்டி அப்புறம் டிஸ்கவுண்ட்டு நமக்கு இப்போ கடையில் நம்ம கொஸ்டின் வாங்குவோம் 1500 இப்போ டிஸ்கவுண்ட் போட்டால் எவ்வளோ ஆகுன்றாங்களே அந்த மாதிரி அப்புறம் ஆவரேஜ் மீன் மீடியா அர்த்தமெட்டிக் மீடியா இதெல்லாம் நமக்கு தெரியும்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவோம் எப்சிலான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த ஃபார்முலா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ அதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் டேட்டா என்ட்ரி அடுத்து பாரு அதான் இப்போ நான் சொன்னேன் அப்புறம் வென் டயக்ராம் வச்சு உனக்கு பண்ண தெரியும் லாஜிக்கல் ரீசனிங் அடுத்த சாப்டர்ல வென் டயக்ராம்னா உனக்கு வந்து ஒரு 3 வென் டயக்ராம்னா ஃபுட்பால் எவ்வளோ பேர் கிரிக்கெட் எவ்வளோ பேர் அப்போ இதில் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி அப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ஸ்டடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் புதுசாக ஒரு சாப்டர் ஆட் பண்ணிக்கலாம் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் முடிஞ்ச பிடிஎஃப் நான் உட்காந்து மதியம் நீங்கள் எடுத்து எனக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா நான் அனுப்புவேன் மதன் சொல்லிட்டு ஒருத்தவங்க அமிச்சாங்க என்ன மதன் இல்ல மதன் தான் பார்க்க சொன்னாங்க இது நல்லா இருக்குன்னாங்கப்பா
ஓகே தான். யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு எல்லாத்துக்கும். ஆமா அந்த புக்கு தான் பா. மொத்தம் அது வந்து 250 பக்கமும் நோட்டு. கரெக்டா? அதை உட்காந்து நீ திரும்பி பாரு. நான் அமிச்ச நோட்ஸும் இதையும் வச்சு உட்காந்து பாரு. நானே இப்போ புக்கை இல்லை எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சி விட்டாங்க. பிடிஎஃப் அனுப்பிட்டுப்பாங்க. அவங்க குரூப்பில் அனுப்புனாங்க. இப்போ நான் அதை தான் உனக்கு அனுப்பணும்னு வச்சுருக்கேன். அனுப்பிச்சாங்க. இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர் இல்லைன்னு சொல்லாத. நல்ல ஆத்தர் படி. ஆமாம் சார் 35,000 கேட்டாராம் காலேஜ் நோட்ஸுக்கு. டிஆர்பிக்கு 25,000 கேட்டாராம். என் ஃப்ரெண்டு அவங்க டாக்டரேட் முடிச்சுட்டாங்க. யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணு. 50 இருக்கு. இதுல நீ கோட்டை விட்டுறக்கூடாது. டெஸ்ட்ல 1 மார்க் விட்டு பாஸ் ஆயிடுச்சு. ஒரு படிப்புல போறாம வரணும் சுமதி. படிப்புல